ஹாய் ஃபேம், திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்து பாண்டிச்சேரி போகலாம் மச்சான்ட்டு உசுபேத்தி விட்டான். சரி வாடான்னு சொல்லிட்டு நைட்டாக கார் எடுத்து கிளம்பிட்டோம். அங்கே போனால் வந்து பசங்களாம் ஒரே அமங்கலம் போனால் வாங்கினாதான்னு சொல்லிட்டு ஒரே அமங்கலம் பண்ண ஆரம்பிச்சானுங்க ரூமில். சரி வாங்கினான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கடைக்கு போனோம். அங்கே போனால் அது ஹோல்சேல் கடையாக இருந்தது. அங்கே வந்து நிறைய சோமபானங்கள்லாம் இல்லை. சரி வாங்க ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் அமங்கலம் பண்ணி கூட்டின்னு போயிட்டு வேறு கடைக்கு போனோம்னா அங்கே வந்து நிறைய சோமபானம் இருந்தது. எங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வீடியோவில் பார்த்து செலக்ட் பண்ணி வைங்க, நான் வந்துடுறேன். ஹோல்சேல் ரேட்டு அப்புறம் எங்களுக்கு வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். கலராக சோமபானத்தை வாங்கிட்டு எல்லாத்தையுமே எடுத்துன்னு நாங்கள் வந்து ரூமுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பசங்கள்லாம் வந்து ஆளுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்து வச்சிட்டாங்க. எனக்கு வந்து நான் கையில் வந்து பீஸாகவும் கொரோனா பீராக எடுத்து வச்சிக்கினேன். இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து குடிக்கிறதுக்காக வாங்கலை, இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ரூமில் போயிட்டு இதெல்லாம் ஊற்றி பார்த்து நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணணும். தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க. 18+ தான் வந்து இந்த சீனை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து குடிக்கக்கூடாது. குடிக்கிறது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதலான விஷயம். அப்புறம் ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. போன ஃபஸ்ட் டேவே வந்து நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டோம். சரி செகண்ட் டே பிளான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சா அங்கே வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதை கூகுள் மேப்பில் போட்டு ஹாய் ஃபேம், இது வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவாக இருக்கும் பாண்டிச்சேரி வருது. இங்கே வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போயிட்டு நாங்கள் வந்து போட்டிங்க்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டோம். அங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 450 வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறமா வந்து 300 ஒரு ஆளுக்குன்னு சொல்லி பண்ணாங்க. நீங்கள் பாண்டிச்சேரி ஆளாக இருந்தால் அங்கே எவ்வளோ போட்டிங்க்கு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நாங்கள் வந்து 300க்கு இது ஒர்த்தான்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலாம் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு வந்து எல்லா பன்னாடிங்களையும் போட்டில் ஏற்றிட்டு சரி என்ஜாய் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படி இருக்க போகுது ரைடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருப்போம். இது வந்து கிட்டத்தட்ட 1 hour சுற்றி காட்டுன்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து அந்த கேப்டன் சொன்னது என்ன சொன்னார்னா, இங்கே தான் வந்து பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் எடுத்தாங்களாம், ஷூட்டிங் ஸ்பாட் அங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழிலாம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். கூட வந்து ஆந்திராவிலேருந்து ஒரு கேங் வந்துருந்தாங்க. அந்த கேங் ஒரு அமகலம் பண்ணியிருந்தது. நாங்களும் வந்து இதை ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கவர் பண்ணி போயிட்டே இருந்தோம். அப்புறம் பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் ஸ்பாட் வந்த உடனே நான் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபைனலாக இதுதான் வந்து பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் ஸ்பாட்னு சொன்னாங்க. இங்கே போய் பார்த்தா வந்து சுற்றி காடாக தான் இருந்தது. இங்கே வந்து என்னடா ஷூட்டிங் எடுக்கிற அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல, இல்லை இங்கே எம்டியாக தான் இருந்தது. அந்த பக்கமாக சரி சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பண்ண இருந்தோம். இதில் வந்து என் கூட இருந்ததுலாம் வந்து சமமங்கலம் பண்ணியிருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நான் வந்து முக்கியமான இடம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதை தொங்கிருந்த மரம். ஆமா இது வந்து பொன்னியின் செல்வன். இப்ப பாருங்க, முக்கியமான காட்ட போறேன். கமா 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 பாருங்க, 2 பேருக்கு தெரியுது உங்களுக்கு என்னதுன்னு? எனக்கே தெரியாதான் உங்களுக்கு கேட்டேன். பொன்னியின் செல்வன் பொண்ணு ஒழுங்கி பாருங்க. பாத்தீங்களா செல்வன்ல வந்து போர்மன் இடம். இங்கதான் வந்து நம்ம கைஸ், அங்கே ஒரு மயில் இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் கண்ணுக்கு அது தெரியுதா? தெரியுதா? நான் வந்து உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல இருக்கு, தெரியுதா? மயில் வச்சிருங்க, எனிமி இருக்கான். சரி இந்த இடம் வந்து ஓகேவாக தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் கப்புள்ஸாகவும் வரலாம்,
இல்லை ஃபேமிலியாகவும் வரலாம், சிங்கிளாகவும் வரலாம். ஆனால் வந்து தண்ணியில் குதிச்சா வந்து மேலேயும் போகலாம், அந்தளவுக்கு இருக்கும். சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன். ஆனால் வந்து இது 300க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம கூட வந்து ஆந்திராவிலேருந்து ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. நம்ம கூட வரல, அவங்க போட்டில் மட்டும்தான் கூட வந்தாங்க. அவங்களும் சமாமங்கலம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விசைப்படகுலாம் இருந்தது. இதெல்லாம் வந்து 30 நாள் 1 மாதம் அப்படிலாம் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வர போட்டுங்க. இது எல்லாமே வந்து புயலோட இது கொடுத்துருந்ததால் வந்து எதுவும் போட்டு வெளியே இருக்குங்க. அதனால் வந்து எல்லாம் இங்கே சும்மா தான் நின்றுட்டு இருந்தது. சரி, நம்ம போட்டை வேறு நம்ம கேப்டன் வேறு வண்டியை லெஃப்ட்டு ரைட்டுன்னு வலிச்சு யூட்டர்ன்லாம் போட்டு செம்ம ஃபன் பண்ணிருந்தார். ஆக்சுவலாக வந்து செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எனக்கு 300 ஒர்த்தாக தான் தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுது நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதுவும் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களா இருந்தால் கரெக்டான ரேட்டை சொல்லுங்கள். 450 சொல்லிவிட்டு அப்புறம் 300 வாங்கினாங்க. அந்த 300 வந்து ஒர்த்தா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒர்த்தாக தான் தோணுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு இந்த ரைடை வந்து நாங்கள் என் பண்ணோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சுற்றி பார்த்தோம். சூப்பராக இருந்தது. நீங்கள் பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. நான் இவ்வளோ நாளாக போயிட்டு இந்த போட்டிங் போலின்னு சொல்லி ரொம்ப மிஸ் பண்ணேன். சூப்பராகவே இருந்தது இந்த ரைடு. நீங்கள் போனால் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் போட்டு விட்டு இறங்கினோடனே பார்ட் 3 வீடியோவில் சொல்கிறேன். பாய். பார்த்து கை உள்ள வை. ஹாய் ஃபேம், நம்ம வந்து போட்டிங் முடிச்ச கையோட வந்து அங்கேயே பக்கத்தில் அந்த பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சில் போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்ச நேரம் சுற்றிட்டு சரி கார் எடுத்துகிட்டு வந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டோம். நாங்கள் ரிட்டன் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பிட்டோம். அங்கே போகிற வழியில் வந்து செம்ம பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. செம்ம டயர்டாக ஆயிடுச்சு. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அப்புறமா வந்து வழியில் ஒரு செம்ம கடை மாட்டுச்சு. அந்த கடையில் பார்த்தோன்னா ஃபுல் மீல்ஸ் வந்து அன்லிமிட்டெட் மீல்ஸ் இருந்தது. அங்கே வந்து முட்டை வச்சுருந்தாங்க, எறா தொக்கு வச்சுருந்தாங்க, மீன் எல்லாமே இருந்தது. அதை சாப்பிட்டு பார்த்தா வந்து உண்மையிலேயே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, வேறு லெவலாக இருந்தது. நம்மளும் வந்து ஃபுட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் பார்த்தா கண்டிப்பாக வந்து ஒர்த்தான சாப்பாடு தான். இந்த சாப்பாடை சாப்பிட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம் நாங்கள். நீங்கள் வந்து ஈசிஆர் ரோடு பக்கம் போனீங்கன்னா நிறைய கடை அந்த சைடில் இருக்குது. உண்மையிலேயே வந்து ரோட் சைடில் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கிற மாதிரி கடைகள்லாம் பார்க்குறதே கஷ்டம். இந்த சைடு வந்து செம்மையாக இருந்தது. அவங்க வச்ச குழம்புலேருந்து எல்லாமே டேஸ்ட்டு வேறு லெவல் தான். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நம்ம ட்ரிப்பு வந்து இந்த மாதிரி ஒரு தரமான சாப்பாடோடு வந்து எண்டாச்சு. இது வந்து உண்மையிலேயே வந்து மனநிறைவோடு இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருந்தது. சாப்பாடு சூப்பராக இருந்தது. நம்ம என்ன தான் பெரிய பெரிய ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ரோட் சைடில் இருக்கிற டேஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வந்து லைஃப்பில் எப்போ பாரு இஎம்ஐ கட்டுறேன், கடன் இருக்குது, அது இருக்குது, ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி சுற்றுறத விட உங்கள் டைமில் வந்து எப்போ டைம் கிடைக்குதோ 1 நாளோ 2 நாளோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வெளியே வாங்க. அவுட்டிங்லாம் வெளியே போனால் தான் நம்மளோட ஸ்ட்ரெஸ்லாம் குறையும். நம்மளோட கமிட்மெண்ட்ஸே நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம லைஃப் டைமை வந்து நம்மளுக்காகவும் நீங்கள் செலவு பண்ணணும், உங்கள் ஃபேமிலிக்காகவும் செலவு பண்ணணும். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி கூப்பிட்டு அவுட்டிங் அந்த மாதிரி போங்க. பெரிய பட்ஜெட்டில் தான் போகணும்னு இல்லை, சின்ன சின்ன பட்ஜெட்டில் கூட நம்ம வீட்டு பக்கத்துலேயே நிறைய இடங்க இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே போயிட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. இந்த இயற்கையோடு நம்ம சேரும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் போடுங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.